விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி மக்களின் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் கோரிக்கைகளை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். இதையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு அங்கு இடைத்தேர்தல் வரும் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டமாக இருந்தபோது 1951 விக்கிரவாண்டி தொகுதி உதயமானது. அதனைத் தொடர்ந்து 1957 நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பில் வளவனூர் சட்டமன்ற தொகுதியாகவும் 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பில் கண்டமங்கலம் தொகுதியாகவும் மாறியது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2009 நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பில் விக்கிரவாண்டி தொகுதி மீண்டும் உருவானது. 2014 விக்கிரவாண்டி தனி தாலுகாவாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த தொகுதியில் விக்கிரவாண்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 53 ஊராட்சிகளும், காணை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 46 ஊராட்சிகளும், கோழியனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 8 ஊராட்சிகளும், விக்கிரவாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டுகளும் உள்ளன. இந்த தொகுதியை பொறுத்தவரை வன்னியர் சமுதாயத்தினர் 45 விழுக்காடும், ஆதி திராவிடர்கள் 35 விழுக்காடும், செட்டியார், உடையார், நாயுடு உள்ளிட்ட இதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 20 விழுக்காடும் உள்ளனர். இந்த தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 1,15,608 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,18,268 பேரும் மற்றும் திருநங்கை வாக்காளர்கள் 25 பேர் என மொத்தம் 2,33,901 வாக்காளர்கள் உள்ளனர். விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு விவசாயமே பிரதான தொழிலாகும். இங்குள்ள பெரும்பாலான விவசாய நிலங்கள் வானம் பார்த்த பூமியாக உள்ளது. மழை பெய்தால் மட்டுமே இங்கு விவசாயம். மற்ற நேரங்களில் மழைக்காக காத்திருப்பது என்பது இங்குள்ள விவசாயிகளின் அவல நிலையாக உள்ளது. பெரும்பாலான நேரங்களில் பொய்க்கும் மழையால் இங்குள்ள இளைஞர்கள் விவசாயத்தை விட்டுவிட்டு வேலைவாய்ப்பை தேடி சென்னை, கோவை, பெங்களூர், மும்பை போன்ற பெருநகரங்களுக்கு செல்கின்றனர். நிலையான விவசாயத்தை மேற்கொள்ள கடந்த 40 ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் கோரி வரும் நந்தன் கால்வாய் திட்டம் முழுமை பெறாத திட்டமாகவே இருந்து வருகின்றது. இந்த திட்டம் முழுமை பெற்றால் இங்குள்ள 40 ஏரிகள் நிரம்பும். ஏரி பாசனத்தின் மூலம் விவசாயம் சிறப்பாக இருக்கும். மேலும் பம்பை ஆற்றில் தடுப்பணை, வராக நதியின் தடுப்பணை போன்றவைகளும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் விக்கிரவாண்டி பேரூராட்சி, காணை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளும் இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பணி இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என்கின்றனர் இப்பகுதி மக்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்தாலும் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை. அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் எங்களுக்கு எவ்வித நன்மையும் இதுவரை இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தால் கிடைக்கவில்லை. எனவே இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையிலே அமைக்கப்பட வேண்டும். உடனடியாக நீர் இப்பொழுது மழைக்காலம் என்பதால் சாத்தனூர் அணையிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு நீர் இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தால் லட்சக்கணக்கான விவசாயிகள் முன்னேறுவார்கள். லட்சக்கணக்கான கால்நடைகளுக்கு குடிநீருக்கும் பொதுமக்களுக்கு குடிநீருக்கும் வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும். மேலும் பல்வேறு கோரிக்கைகளை இப்பகுதி மக்கள் முன்வைத்துள்ளனர். விவசாயத்தை நம்பியுள்ள தொகுதி என்பதால் இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். பொதுமக்கள், விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பயன்படுத்துவதற்கு நல்ல ஒரு உணவு பண்டக சாலை அமைக்க வேண்டும். இங்குள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் சிப்காட் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். அன்னியூர், நல்லாபாளையம், கண்டாச்சிபுரம், கடையம், முண்டியம்பாக்கம் போன்ற பகுதிகளில் இருந்து பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் செல்வதற்கு ஏதுவாக பேருந்து வசதியை செய்து தர வேண்டும். விக்கிரவாண்டி தாலுகா தலைநகரமாக உருவாகியிருக்கிறது. தாலுகா தலைநகரிலிருந்து அனைத்து பகுதி மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் நகர பேருந்து வசதிகள் இயக்கப்பட வேண்டும். பல கிராமங்களிலிருந்து மக்கள் நகரத்திற்கு வந்து செல்வது குதிரை கொம்பாக இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்கு தாலுகா தலைநகரை நோக்கி நகர பேருந்து உருவாக்கப்பட வேண்டும். ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அது அமைத்து அதை முறையாக செயல்படுத்த வேண்டும். இந்த பகுதி மக்களுடைய நீண்ட கோரிக்கை, எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் அரசு அறிவியல் கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும். எனவே வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரச்சனையை அலசி ஆராய்ந்து சட்டமன்றத்தில் அவர் வாதித்து நிறைவேற்றி தர வேண்டும். பெண்களுக்கு நல திட்டங்களை அறிவிக்கிற அரசாக இருந்தபோது கூட படிக்கிற
மாணவ செல்வங்களுக்கு பள்ளி கல்லூரி வளாகங்களிலே உரிய பாதுகாப்பு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதில் உரிய பாதுகாப்பு அளிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்கள் படிக்கிற பல்வேறு கல்லூரிகளிலே பள்ளிகளிலே போதை வசதியினுடைய நடமாட்டம் என்பது இருப்பதாக பல்வேறு இடங்களை கேள்விப்படுகிறோம். அதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் உரிய கல்லூரி வளாகங்களிலே கல்லூரி எதிர்ப்புறங்களிலே காவல்துறையினுடைய பார்வை என்பது அடிக்கடி இருந்தால் அது நலமாக இருக்கும். இது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தொகுதி மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அரசு என்பது மக்களுக்கான அரசாக அமைவதற்கு நம்முடைய வேட்பாளராக இருக்கிற இந்த பகுதியில் வெற்றி பெறுகிற வேட்பாளர் மக்கள் நல திட்டங்களுக்காக தொடர் குரல் கொடுக்க வேண்டும் என்று தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். விக்கிரவாண்டியில் விரிவாக்கப்பட்ட அரசு பணிமனை அமைத்துக் கொடுக்க வேண்டும். தீயணைப்பு நிலைய அலுவலகத்திற்கு என தனியான இடவசதி இதுவரை இல்லை. தீயணைப்பு நிலையத்திற்கு என புதிய கட்டிடம் அமைக்கப்பட வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அதிநவீன வசதியை ஏற்படுத்த வேண்டும் என முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் விக்கிரவாண்டி தொகுதி பொதுமக்கள். இவ்வாறு இத்தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் பல நிறைவேறாமலேயே உள்ளது. விக்கிரவாண்டி பகுதியில் விவசாயமும் தொழிலாக விளங்கக்கூடிய கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழில்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளால் இந்த பகுதியில் இருக்கிற விசைத்தறி மற்றும் கைத்தறி நெசவாளர்கள் தொழில் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். நமது நிற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில தலைமை முதலமைச்சரிடம் கவனத்திற்கு கொண்டு சென்று கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரையும் விசைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த தொழில்களை வெளிநாடுகளுக்கு சென்று உற்பத்தி உண்டான வேலையை அரசு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியினுடைய மேம்பாலம் விக்கிரவாண்டியில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பணி நடைபெற்றுக் கொண்டது. அதை விரைவாக துரிதப்படுத்தி விரைவில் முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு தொகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு புதிதாக தேர்வு செய்யப்படும் சட்டமன்ற உறுப்பினர் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் விக்கிரவாண்டி மக்கள். சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கோபிநாத்துடன் செய்திக்குழு.